வணக்கம் சினிமா ரசிகர்களே. சுந்தர புருஷன் இந்த தலைப்பை கேட்ட உடனே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது நடிகர் லிவிங்ஸ்டன் மற்றும் ரம்பா நடிச்ச அந்த சூப்பர் ஹிட் காமெடி படம்தான். ஆனா இந்த படம் உருவாவதற்கு முன்னாடி லிவிங்ஸ்டன் எவ்வளவு அவமானங்களை சந்திச்சார், இந்த கதையை லிவிங்ஸ்டன் கிட்ட இருந்து பறிக்க எப்படி ஒரு பெரிய நிறுவனம் முயற்சி பண்ணுச்சு அப்படின்ற அதிரவைக்கும் உண்மையை அவரே சமீபத்திய பேட்டி ஒன்றில் உடைத்திருக்கிறார். அதைப்பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இயக்குனர் கே. பாக்யராஜ் சார்கிட்ட உதவி இயக்குனரா தன் வாழ்க்கையை தொடங்குனவர் தான் லிவிங்ஸ்டன். இவரை பூந்தோட்ட காவல்காரன் படம் மூலமா நடிகராக மாத்துன பெருமை நம்ம கேப்டன் விஜயகாந்த் சாருக்கு தான் சேரும். அந்த படத்துல ஒரு முக்கியமான ரோல் கொடுத்து அப்புறம் கேப்டன் பிரபாகரன் படத்துலையும் லிவிங்ஸ்டனை நடிக்க வச்சார் கேப்டன். இப்படி பல படங்கள்ல வில்லனாவும் குணச்சித்திர நடிகராவும் நடிச்சுக்கிட்டு இருந்த லிவிங்ஸ்டன் ஒரு கட்டத்துல தானே ஹீரோவா நடிக்கலாம்னு முடிவு பண்ணி எழுதின கதை தான் சுந்தர புருஷன். ஆனா இந்த படத்தோட கதையை ரெடி பண்ணிட்டு தான் ஹீரோனு லிவிங்ஸ்டன் சொன்ன உடனே சுத்துப்பட்டுல இருந்த பலரும் அவரை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்களாம். அவங்க லிவிங்ஸ்டன் கிட்ட, நீ இன்னும் வில்லனா நடிச்சே பெரிய ஆளாகல, ஆனந்தராஜ் அளவுக்கு கூட உனக்கு இன்னும் பேர் கிடைக்கல, அதுக்குள்ள ஹீரோவா நடிக்க போறியா, அதுவும் படத்துக்கு பேரு சுந்தர புருஷனா? சுந்தர புருஷன்னா அழகான புருஷன்னு அர்த்தம். நீ என்ன அவ்வளவு அழகாவா இருக்க? 50 படத்துக்கு மேல நடிச்சுட்டு இப்போ ஹீரோ வாய்ப்புக்காக பைலை தூக்கிட்டு அலையற உனக்கு வெட்கமா இல்லையா அப்படின்னு மூஞ்சுக்கு நேரா கேட்டு அசிங்கப்படுத்தியிருக்காங்க. ஆனா லிவிங்ஸ்டன் கொஞ்சமும் யோசிக்காம, இல்லை சார், இது எனக்காகவே நான் கஷ்டப்பட்டு எழுதின கதை, இதை யாருக்கும் தர முடியாது அப்படின்னு அந்த 4 லட்ச ரூபாயை தூக்கி எறிஞ்சிட்டு வந்துட்டாராம். லிவிங்ஸ்டன் இப்ப என்ன சொல்றாருன்னா, இப்போ இருக்கிற மாதிரி அப்போ எனக்கு பணக்கஷ்டம் இருந்திருந்தா ஒருவேளை அந்த 4 லட்ச ரூபாயை நான் வாங்கியிருப்பேன். ஆனா அப்போ எனக்கு பணத்தோட மதிப்பும் தெரியல, பணத்து மேல ஆசையும் இல்ல, அதனால தான் என் கதையை நான் விக்கல அப்படின்னு ரொம்ப யதார்த்தமா பேசியிருக்காரு. அன்னைக்கு அத்தனை பேர் கேலி கிண்டல் பண்ணியும் 4 லட்ச ரூபாய் பணத்தை வேணாம்னு உதறியும் லிவிங்ஸ்டன் தன் கதையை நம்பி ஹீரோவா நடிச்சார். படம் ரிலீஸ் ஆகி தியேட்டரே சிரிப்பால அதிர்ச்சு படம் பிளாக்பஸ்டர் ஹிட்டடிச்சு அன்னைக்கு சிரிச்சவங்க வாயை எல்லாம் அடைக்க வச்சது. அதுக்கப்புறம் சொல்லாமலே படம் மூலமாவும் தமிழ் சினிமாவுல தனக்கென ஒரு இடத்தை பிடிச்சார் லிவிங்ஸ்டன். அவமானங்களை கடந்து ஜெயிச்ச லிவிங்ஸ்டனின் இந்த தைரியமான முடிவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சுந்தர புருஷன் படத்துல முரளி நடிச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமா, இல்ல லிவிங்ஸ்டன் நடிச்சது தான் பெஸ்டா? உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி.